Hi students, welcome to KC Botany. நம்ம கமெண்ட்ல 11th மேக்ஸ் ஜஸ்ட் பாஸ் பண்றதுக்கு ப்ளஸ் வந்து ஓரளவுக்கு மார்க்ஸ் ஸ்கோர் பண்றதுக்கு எந்தெந்த டாபிக் படிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ அதுக்கான ஒரு மினிமம் லெவல் மெட்டீரியல் தான் போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம். ஆல்ரெடி இதை நம்ம வந்து வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து ஷேர் பண்ணியாச்சு. ஸோ நீங்கள் அதை பார்க்கல அப்படின்னா நான் லிங்க்கில் வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் தரேன். நீங்கள் வந்து நியூவாக ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மெட்டீரியல் வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வந்து ஷேர் பண்ணுறேன். அகைன் கூட அல்லது டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சரிங்களா 1 மார்க்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஆன்சர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஒவ்வொரு சாப்டர் வைஸாக இம்பார்ட்டண்டான 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் அதே தான், தமிழ் மீடியம் அதே தான் சரிங்களா. அந்த மாதிரி ஒவ்வொரு சாப்டர் வைஸாக என்னென்ன கொஷின்ஸ் வந்து இருக்குது அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதே போல் 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் சரிங்களா என்னென்ன கொஷின்ஸு ஒவ்வொரு சாப்டருக்கும் என்னென்ன படிக்கலாம் அதுக்கான சிம்பிளிஃபை ஆன்சர்ஸாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் இந்த மெட்டீரியலை தாராளமாக யூஸ் பண்ணலாம். நிறைய பேத்துக்கு வந்து டவுட் இருக்கும் சரிங்களா, இந்த மெட்டீரியல் வந்து படிக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு. அட் த சேம் டைம் அதிலே பார்த்தீங்கன்னா இயர் கொஷின்ஸ் எது கேட்டிருக்காங்க, இந்த கொஷின்ஸ் வந்து எந்த இயரில் கேட்டிருக்காங்க, அதே போல் இந்த கொஷின்ஸ் வந்து எந்த இயரில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. அதுலேயுமே நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இதெல்லாமே இயர் கொஷின்ஸு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ 1 மார்க்ஸை பொறுத்த வரைக்கும் ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க, புக் பேக்கை நல்லா பார்த்துருங்க. ஏன்னா நமக்கு வந்து 12th மேக்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 15லேருந்து 16 1 மார்க்ஸ் அல்லது 17 சொன்னாங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா. புக் பேக் தான் என்ன பண்ணியிருந்தாங்க கேட்டிருந்தாங்க. அதனால் புக் பேக் 1 மார்க்ஸை நல்லா தரவாக பார்த்துங்க. கண்டிப்பாக நம்ம ஒரு 17 18 என்ன பண்ண முடியும், ஸ்கோர் பண்ண முடியும். அதுக்கடுத்து நான் மேக்ஸிமம் படிக்க மாட்டேன், நான் கம்மியாக தான் படிப்பேன் அப்படிங்கிற ஸ்டூடெண்ட்ஸு இந்த மெட்டீரியலை வந்து என்ன பண்ணீங்க யூஸ் பண்ணி பார்த்துங்க. ஸோ இந்த மெட்டீரியல் கவர்மெண்ட் அஃபிஷியலாக அந்த டிஸ்ட்ரிக் மதுரை டிஸ்ட்ரிக்டில் கொடுத்துருக்காங்க சரிங்களா. அவங்க சிஓ ப்ரிப்பேர் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால் மோஸ்ட் எக்ஸ்பெக்டட் கொஷின்ஸ் எல்லாமே இதில் இருக்கும். ஸோ குறிப்பாக நான் வந்து 5 மார்க்ஸ் வந்து அட்டன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா சாப்டர்ஸு 1 2 3 சரிங்களா இந்த இதை நல்லா பார்த்துங்க. ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 6 7 8 12 இந்த சாப்டர்ஸ் வந்து என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்துருங்க. ஸோ 5 மார்க்ஸு கண்டிப்பாக நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா அட்டன் பண்ண முடியும். மோஸ்ட்லி எல்லா 5 மார்க்ஸ் கூடமே அட்டன் பண்ணலாம் சரிங்களா. அதனால் இந்த சாப்டர்ஸில் இருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் வந்து என்ன பண்ணி வச்சிங்க நல்லா பார்த்து வச்சிங்க. அதுக்கடுத்து 3 மார்க்ஸ் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப சாப்டர் 1 அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா 3 4 5 7 8 10 11 12 இந்த சாப்டர்ஸ் எல்லாமே என்ன பண்ணுறங்க நல்லா பார்த்து வச்சுங்க. ஸோ மேக்ஸிமம் மார்க்ஸ் எனக்கு வேணாம், மினிமம் வேணும் போதும் அப்படின்னா வேல்யூம் 1 இருக்கிறத மட்டும் பாருங்கள், அல்லது வேல்யூம் 2 இருக்கிறத மட்டும் என்ன பண்ணுங்கள் பாருங்கள், அல்லது செலக்டாக இந்த லெசன்ஸ் எல்லாமே நோட் பண்ணி வச்சுங்க சரிங்களா. அதுக்கடுத்து 2 மார்க்ஸ் மோஸ்ட்லி எல்லாத்துலேயுமே மிங்கிள் பண்ணி தான் நமக்கு வந்து கேட்பாங்க. ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேருந்து நமக்கு 10 2 மார்க்ஸு 10 3 மார்க்ஸு 14 5 மார்க்ஸ் வரும். ஸோ ஒவ்வொரு யூனிட்லேருந்தும் ஒரு 5 மார்க்ஸ் வந்து என்னது கண்டிப்பாக கேட்கக்கூடியதுக்கு சான்ஸு. ஸோ இதில் மோஸ்ட்டாக 7 8 இந்த சாப்டர்ஸில் பார்த்தீங்கன்னா 2 5 மார்க்ஸ் கூட நமக்கு வந்து என்ன பண்ணுவாங்க கேட்பாங்க. ஸோ அதனால் அந்த சாப்டர்ஸ் வந்து நல்லா படித்து வச்சிங்க. இதோட பிடிஎஃப் நான் டிஸ்கிரிப்ஷன் லிங்க்கில் தரேன், நீங்கள் வந்து தாராளமாக டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ டவுன்லோட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு லைக் பண்ணிடுங்க. ஆல்ரெடி நம்ம சாப்டர் வைஸாக இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் வந்து அப்டேட் பண்ணியாச்சு. நிறைய பேருக்கு டவுட்டு இது எல்லாமே வருமா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மெட்டீரியல் நான் ப்ரிப்பேர் பண்ணல, கவர்மெண்ட் அஃபிஷியலாக ப்ரிப்பேர் பண்ணி அவங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அவங்களாம் பாஸ் பண்ணணும், அதிகமாக மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் கொடுத்துருக்காங்க. அதனால் தாராளமாக நீங்கள் இந்த மெட்டீரியலை வந்து என்ன பண்ணிக்கலாம் யூஸ் பண்ணிக்கலாம். ஒவ்வொரு சாப்டர்ஸ்லேயும் என்னென்ன இயர் கொஷின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அதுக்கான சிம்பிளிஃபை ஆன்சர்ஸ் வந்து என்ன பண்ணியிருக்காங்க கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் இதை வந்து யூஸ் பண்ணி பார்த்துங்க. உங்களுக்கு வேறு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். போத் தமிழ் மீடியம் அண்ட் இங்கிலீஷ் மீடியம் 2 லிங்க் தரேன். நம்ம வாட்ஸ்அப் குரூப்பில் ஜாயின் பண்ணாமல் தான் ஜாயின் பண்ணுறோங்க. ஏன்னா ஒரு சில மெட்டீரியல்ஸ் வந்து ஷேர் பண்ணிகிட்ருக்கோம், அது உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஒரு சில இது எல்லாமே நம்மளால் வீடியோ அப்டேட் பண்ணுறதுக்கு டைம் கிடையாது. அதனால் நமக்கு வாட்ஸ்அப்பில் வரது நம்ம ஷேர் பண்ணுவோம். அதனால் நீங்கள் வந்து என்ன பண்ணி வச்சுங்க பார்த்து வச்சுங்க. இது எந்த அளவுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.